குறைப்பால் வீட்டுக்கடன் ஆண்டுக்கு 7,000 வரை குறையும் எனவும் தனிநபர் கடன் 1,500 ரூபாய் வரை குறையும் எனவும் வரைகலை மூலம் விளக்குகிறார் நமது செய்தியாளர் காயத்ரி. ஒருத்தர் 50 லட்சம் ரூபாய்க்கு கடன் வாங்கியிருக்கிறாங்க அப்படின்னா அவங்க கட்ட வேண்டிய அந்த டென்யூர் கால அளவு 20 ஆண்டுகள் அப்படின்னு வச்சுக்கலாம். வட்டி விகிதம்னு பார்த்தோம்னா 8.5 விழுக்காடு. அப்போ அவங்க பழைய இஎம்ஐ இப்ப கட்டிட்டு இருக்கிற இஎம்ஐல 43,059 ரூபாய் கட்டுவாங்க. 8.5% அந்த வட்டிக்காக. அதுவே இப்ப புது இஎம்ஐ படி பார்த்தோம் அப்படின்னா 42,452, அதாவது 8.25% தான் அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படிங்கிறது வரும். இதனால ஒரு மாத சேமிப்பு அப்படிங்கிறது 607 ரூபாய், ஒரு ஆண்டு சேமிப்புங்கிறது 7,284 ரூபாய் வரை கிடைக்கும். இது ஒரு உதாரணத்துக்கான தொகை. இதுவே அந்த டென்யூர் அப்படிங்கிறது 30 ஆண்டுகளுக்குள்ள இருக்கிறவங்களுக்கும் பொருந்தும். அவங்களும் அதை செக் பண்ணிக்கணும். அதுவே ஒரு தனிநபர் கடனா இருக்கு, பர்சனல் லோனா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா கடன் தொகை 5 லட்சம் ரூபான்னு எடுத்துக்கிட்டோம்னா அந்த டென்யூர் கால அளவு 5 ஆண்டுகள். அப்ப அங்க இருக்கிற இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படிங்கிறது பர்சனல் லோனுக்கு மாறும் 12%. இதனால் நடுத்தர மக்களின் கடன் சுமை குறையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. 12 லட்சம் ரூபாய் வரை ஆண்டு வருமானம் இருந்தாலும் வரி கட்ட தேவையில்லை என்ற அடிப்படையில் உருவாக்கப்பட்டுள்ள புதிய வருமான வரிச்சட்ட மசோதாவுக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. பழைய வருமான வரிச்சட்டம் கடந்த 60 ஆண்டுகளாக நடைமுறையில் இருந்து வருகிறது. இந்த சூழலில் பழைய சட்டத்திற்கு மாற்றாக புதிய வருமான வரிச்சட்ட மசோதா நடப்பு கூட்டத்தொடரில் அறிமுகமாக இருக்கிறது. புதிதாக அறிமுகமாக இருக்கும் சட்ட மசோதாவுக்கு பிரதமர் மோடி தலைமையிலான அமைச்சரவை நேற்று ஒப்புதல் அளித்தது. புதிய வருமான வரி சட்டப்படி மாதம் 1 லட்சம் வருமானம் என ஆண்டுக்கு 12 லட்சம் ரூபாய் வரை வருமானம் ஈட்டுவோருக்கு வரி கிடையாது. மேலும் நிலையான கழிவு 75,000 சேர்த்து 12,75,000 வரை வரி இருக்காது. இந்த மாற்றங்கள் புதிய வருமான வரி பிரிவில் உள்ளவர்களுக்கே அறிவிக்கப்பட்டுள்ளது. புதிய மசோதா நேரடி வரி சட்டத்தை புரிந்து கொள்ள எளிதாகும். வரிச்சுமையை குறைப்பதுடன் விதிகள் எளிமையான வாக்கியங்களில் இருக்கும். புதிய வருமான வரி மசோதா அடுத்த வாரம் நாடாளுமன்றத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டு நிதித்துறைக்கான நாடாளுமன்ற நிலைக்குழுவிற்கு அனுப்பப்படும். இது மட்டுமின்றி ஸ்கில் இந்தியா திட்டத்திற்கு 8,800 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கவும் மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. இளநிலை மருத்துவ படிப்புகளில் சேருவதற்கான நீட் தேர்வு மே 4ஆம் தேதி நடைபெறுகிறது. MBBS உள்ளிட்ட இளநிலை மருத்துவ படிப்புகளில் சேர்வதற்கான நீட் எனப்படும் தேசிய தகுதி நுழைவுத் தேர்வு மே 4ஆம் தேதி நடைபெறுகிறது. மருத்துவ படிப்புகளில் சேர்வதற்கு நீட் தேர்வு கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. தேசிய தேர்வு முகமை நீட் தேர்வை நடத்தி வரும் நிலையில் அதற்கான அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. அதன்படி MBBS உள்ளிட்ட இளநிலை மருத்துவ படிப்புகளில் சேர்வதற்கான நீட் தேர்வு மே 4ஆம் தேதி நடைபெறுகிறது. அன்றைய தினம் பிற்பகல் 2 மணி முதல் மாலை 5 மணி வரை தேர்வு நடைபெறும் என்றும் பேப்பர் பென் முறையிலேயே நடைபெறும் என்றும் கூறப்பட்டுள்ளது. இதற்கான விண்ணப்ப பதிவு தொடங்கியுள்ள நிலையில் மார்ச் 7ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ் உள்ளிட்ட 13 மொழிகளில் தேர்வு நடைபெறும் நிலையில் கொரோனா காலத்தில் வழங்கப்பட்ட விருப்ப வினாக்கள் இந்த ஆண்டு முதல் வழங்கப்படாது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் குரூப் 2 மற்றும் 2A தேர்வுகள் இன்று நடைபெற இருக்கக்கூடிய நிலையில் தேர்வர்கள் தேர்வு தொடங்க அரை மணி நேரம் முன்பாகவே வர வேண்டும் என்று TNPSC தெரிவித்துள்ளது. குரூப் 2 பிரிவில் தொழிலாளர் உதவி ஆய்வாளர், நன்னடத்தை அலுவலர் உட்பட 534 பணிகளுக்கும், காவல் உதவியாளர், போக்குவரத்து உதவியாளர் உள்ளிட்ட 2006 பணிகளுக்கும் தேர்வுகள் அறிவிக்கப்பட்டன. இந்த பணிகளுக்கான முதல்நிலை தேர்வு முடிந்து கடந்த டிசம்பர் 12ஆம் தேதி முடிவுகள் வெளியாகின. இந்த சூழ்நிலையில் குரூப் 2 2A பிரிவுக்கான பிரதான தேர்வு இன்று நடைபெற இருக்கிறது. காலை 9:30 மணிக்கு நடைபெறவுள்ள தேர்வுக்கு 8:30 மணிக்கே வர வேண்டும் என்றும், சலுகை நேரமாக 9 மணி வரை வழங்கப்படும் என்றும், அதன் பிறகு தேர்வர்கள் தேர்வறைக்குள் அனுமதிக்கப்பட மாட்டார்கள் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோல பிற்பகல் 2:30 மணிக்கு நடக்கவுள்ள தேர்வுக்கு பகல் 2 மணிக்கு பிறகு யாரும் தேர்வறைக்குள் அனுமதிக்கப்பட மாட்டார்கள் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. குரூப் 2 2A பிரிவு தேர்வுகளுக்காக தமிழ்நாடு முழுவதுமாக 82 மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன.